அனைவருக்கும் வணக்கம். இடைநிலை ஆசிரியர் தேர்வு 2024 நேற்றைய தினம் டிஆர்பி வெப்சைட்டில் 1:1.25 ரேஷியோ அடிப்படையில் சிவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஆசிரியர்களது பெயர் பட்டியல் வெளியிட்டிருந்தாங்க. மேலும் அந்த லிஸ்ட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கான கால் லெட்டர் இண்டிவிஜுவலாக அவங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை பயன்படுத்தி டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அனெக்சர் 1 அனெக்சர் 2லாம் வெளியிட்டிருந்தாங்க. கால் லெட்டர் நம்ம டவுன்லோட் பண்ணால் தான் நம்மளுடைய சிவி நம்பர் என்ன, எந்த டேர்னில் நம்ம செலக்ட் ஆகிருக்கோம், அதெல்லாம் நமக்கு அந்த சிவி லிஸ்ட்டில் இருந்தாலும் கூட அந்த கால் லெட்டரில் எல்லா விவரங்களுமே நமக்கு தெளிவாக குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. அதே போன்று உங்களுக்கு எந்த டேட்டில் சிவி நடக்க போகுது, எந்த பிளேஸில், கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அரும்பாக்கம், அதே மாதிரி என்ன ஸ்கூலோ டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன். எந்த ரிப்போர்ட்டிங் டைம் என்ன, இப்போ 9:30 AM, போர்டு நம்பர் 2னா நீங்கள் நேரடியாக 2ஆம் நம்பர் ரூமில் போயிட்டு உட்காந்துடலாம். ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. அப்போ கால் லெட்டர் எல்லாருமே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கணும். கால் லெட்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் நிறைய எடுத்து வச்சுக்கலாம். ஒரு குறைஞ்சது நான் சொல்கிறேன், ஒரு 5 இல்லை 6ஆவது நீங்கள் கால் லெட்டர் எடுத்து ஜெராக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு 3 செட்டில் வச்சு கொடுப்பீங்க, அது ஒரு இதில் கூட போதுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் நீங்கள் ஒரு 5 முதல் 6 எடுத்து வச்சுக்கிங்க. அது நமக்கு என்றைக்குமே அது ஒரு நினைவாகவும் இருக்கும். நமக்கு அடுத்தது மற்ற டைமில் போகும்போதும் கவுன்சிலிங்க்கு போகும்போதும் கூட நமக்கு கால் லெட்டர் தேவைப்படும். அதனால் கால் லெட்டர் மட்டும் ஒரு 5-6 செட்டு நீங்கள் உங்களுக்காக எடுத்து வச்சுக்கிங்க. சரிங்களா? ஏன்னா நீங்கள் 3 செட்டு வைக்க போகிறீங்க, அது இல்லாமல் நம்ம கவுன்சிலிங்லாம் தேவைப்படும். அதனால் ஒரு 5லேருந்து 6 செட்டு கால் லெட்டரை ஜெராக்ஸ் பண்ணி வச்சுக்கிங்க. அடுத்தது இந்த அனெக்சர் 1 அனெக்சர் 2 ஃபார்ம் ஃபில்லப் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, இதை முதல்ல இந்த ஃபார்ம் நீங்கள் இதில் ஒரு 4 பேஜஸ் இருக்கும். அனெக்சர் 1 4 பேஜ், அனெக்சர் 2 ஒரே ஒரு பேஜாக இருக்கும். அப்போ இதை நீங்கள் எத்தனை செட் எடுத்து வச்சுக்கலாம்? நமக்கு இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2 copies must be submitted at the time of CV. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் 2 செட்டு நீங்கள் மேனுவலாக எழுதி அட்டஸ்டேஷன் வாங்கி வச்சுக்கணும். 2 செட்டு ஒரிஜினலாகவே எழுதி நம்ம வச்சுக்கணும். 1 ஜெராக்ஸ் பண்ணிக்கலாம். மொத்தம் 3 செட்டில் 2 ஒரிஜினல் வச்சுக்கலாம், இன்னொன்று ஜெராக்ஸ் வச்சுக்கலாம். ஏன்னா போன டைம் பார்த்திங்கன்னா அதை யாரும் பெருசாக மென்ஷன் பண்ணாமல் நார்மலாகவே 1 மட்டும் ஒரிஜினல் வாங்கிட்டு 2 ஜெராக்ஸ் கொடுத்தாங்க. அதுவும் ஒன்றும் சொல்லலை. இருந்தாலும் நம்ம 2 செட்டு கொடுத்துருக்கிறதால நம்ம 2 செட்டாக வாங்கி வச்சுக்கிறோம். ஒரிஜினலாகவே 2மே எழுதி சைன் வாங்கி வச்சுக்கிறோம். 1 மட்டும் நம்ம ஜெராக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ நம்ம ஒரு 3 செட்டு தேவைப்படுதுன்னா இன்னொரு செட்டு கூடுதலாக நீங்கள் முதல்ல எடுத்து வச்சுக்கிட்டு பென்சிலால் முதல்ல எல்லா விவரங்களும் தனியாக ஒரு ரஃப் காப்பி, இப்போ உங்களுக்கு இந்த நீங்கள் எழுத போகிறது இல்லாமல் இன்னொரு காப்பியை எடுத்து வச்சுக்கிட்டு பென்சிலால் முதல்ல எழுதி பாருங்கள். எழுதிட்டு அதுக்கு பிறகு எல்லாமே உங்கள் டவுட்லாம் கிளியர் ஆனதுக்கு பிறகு நீங்கள் பேனாவில் சும்மா ரஃப்பாக ஒரு காப்பி எழுதி வச்சுட்டு அதன் பிறகு தான் நீங்கள் அதை பார்த்து அதை ஒரு முறைக்கு 2 முறை நல்லா செக் பண்ணிவிட்டு அதன் பிறகு நீங்கள் காப்பி பண்ண ஆரம்பிக்கலாம். சரிங்களா? அப்போ முன்கூட்டியே நம்ம ரஃப்பாக எழுதி பார்க்கணும். நீங்கள் எத்தனை வேணாலும் எடுத்துக்கலான்னு சொல்லி டிஆர்பி வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த அடித்தல் திருத்தல் வைக்கிறது, ஒயிட்னர் வைக்கிறது, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தெளிவாக அவங்க அப்போவே சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த அடித்தல் திருத்தல் ஒயிட்னர்லாம் தூக்கி போட்டு வேறு ஃபார்மே நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் சொல்கிறோம், முதல்ல மேனுவலாக நம்ம ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி அதை ஒரு முடிவுக்கு வந்துடணும், கரெக்ஷன்லாம் செஞ்சுக்கிட்டு. அதன் பிறகு தான் நீங்கள் அதை பார்த்து நம்ம இந்த அசலில் எழுத ஆரம்பிக்கணும். 2மே நீங்கள் ஒரிஜினலாக எழுதி சைன் வாங்கி வச்சுக்கோங்க. அதே போன்று இப்போ நிறைய பேருக்கு இதில் டவுட் இருக்கலாம், மேபி கண்டிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் ரஃப்பாக முதல்ல எழுதுங்க. நான் நாளைக்கு காலையில் ஒரு 10 மணியிலிருந்து 11 மணிக்குள்ளார அனெக்சர் 1 அனெக்சர் 2 ஃபில் பண்ண மாதிரி உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறேன். இப்போ நான் சொல்லிவிடுவோம் ஓரளவு, இருந்தாலும் நாளைக்கு காலைல ஃபில் பண்ணி நான் சைன் நார்மலாக என்னுடைய சைன் பண்ணி கண்டிப்பாக நான் உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? ஒரு டெமோவை காட்டும்போது அது ஒரு உதவியாக இருக்கும். அதே போன்று இப்போ ஒரு சிலர் வேறு விதமாகவும் கூட எழுதலாம். அதனால் தப்பே கிடையாது. இதில் இப்படி தான் எழுதணுங்கிற ஒரு ஃபார்மேட்லாம் ஒன்றும் கிடையாது. சரிங்களா? அதை நான் சொல்கிறேன். அதையும் நான் கடைசியாக நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அப்போ அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதணுன்னா ரஃப்பாக முதல்ல ஒன்று எழுதி வச்சிங்க. இப்போ என்னென்னலாம் தேவைப்படுமோ அதெல்லாம் நம்ம முதல்ல தொகுத்து வச்சுக்கிட்டு நம்ம வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு டைம்லாம் அதிகமாக இருக்குது. இப்போ போன டைம் பார்த்திங்கன்னா ஒரு 3 நாள் இடைவெளியிலேயே சிவி ஆரம்பிச்சிச்சு. இப்போ உங்களுக்கு அப்படி கிடையாது. இப்போ மே 1 இன்றைக்கின்னா ஒரு 10-11 நாள் இடைவெளி இருக்குது.
அப்போ உங்களுக்கு பொறுமையாகவே ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கூட டிஆர்பி ஹெல்ப்லைனுக்கு வந்து காலையில் கால் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு தகுந்த பதில் வந்து கொடுப்பாங்க. இப்போ பாருங்கள், அனெக்சர் 1 வந்து எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஃபில் பண்ணி காட்டல, ஜஸ்ட்டு என்னென்னலாம் எழுதணுங்கிறத மட்டும் சும்மா நார்மலாக சொல்லிடுறேன். இப்போ விண்ணப்பித்த பயிற்று மொழி அப்படின்னா தமிழ்னு எழுதுவீங்க. நீங்கள் எல்லாமே இங்கிலீஷ்லேயே எழுதுருங்க, அதான் உங்களுக்கு வந்து நல்லது. ஏன்னா தமிழில் இங்கிலீஷ்லேயும் கலந்து எழுத வேணாம், எல்லாமே நீங்கள் வந்து இங்கிலீஷ்லேயே ஃபில் பண்ணிவிடுங்க தமிழ். அடுத்து சான்றிதழ் சரிபார்த்தல் எண் மற்றும் நாள் அப்படின்னா உங்களுக்கு கால் லெட்டரில் வந்து அந்த நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க, 0, 1C அந்த மாதிரி நம்பர் மேலே எழுதிட்டு கீழே வந்து அந்த டேட்டு, இப்போ 12/5/2025 அதே மாதிரி கீழே வந்து மேலே வந்து அந்த நம்பர் எழுதிட்டு கீழே வந்து டேட் எழுதிக்கலாம், 12/5/2025 அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்து இன சுழற்சி அப்படின்னா நீங்கள் வந்து என்ன டேர்ன் அடிப்படையில் உங்களை கூப்பிட்ருக்காங்க, சரிங்களா. இன சுழற்சின்னா உங்களுடைய கம்யூனிட்டி கிடையாது, உங்களை எந்த சுழற்சி அடிப்படையில் கூப்பிட்ருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து என்ன வந்து ஜிடியில் கூப்பிட்ருக்காங்கன்னா ஜிடின்னு மட்டும் போடுங்க, இல்லை ஜிடி உமன்னா ஜிடி உமன், இல்லை உங்கள் கேட்டகரி என்ன இன சுழற்சிங்கிறது உங்களுடைய கால் லெட்டர்லேயே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ரோல் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர்லாம் அதுவுமே உங்களுடைய கால் லெட்டரில் தெளிவாக இருக்கும். ரோல் நம்பர் வந்து கால் லெட்டரில் இருக்கிற நம்பரை பார்த்து கரெக்டாக கால் லெட்டர்லேயே ரோல் நம்பர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்ளிகேஷன் நம்பர் அதுவுமே கால் லெட்டரில் இருக்கும். அப்போ எல்லாமே கால் லெட்டரை பார்த்து தான் எழுதணும். அதனால தான் சொல்கிறேன், கால் லெட்டர் வந்து நம்ம ஜெராக்ஸ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. நிறையாவுக்கு ஒரு 5 செட்டு வச்சுக்கிறது நல்லது உங்களுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா பெயர்னு கொடுத்துருப்பாங்க. பெயர் இது வந்து நீங்கள் 10th மார்க் ஷீட்டு உள்ளபடி எழுதணும். இப்போ 2022 டெட்டு பாஸ் பண்ணவங்களுக்கு இனிஷியல் இல்லை அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் பார்க்கக்கூடாது, இனிஷியலோடு தான் போட்டு எழுதணும். அவங்க அங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு மாற்றிடுவாங்க. அதன் பிறகு உங்களுக்கு ப்ரொஃபஷனல் லிஸ்ட் வரக்குள்ளே வந்து மாற்றி இனிஷியலோடு வந்துடும், சரிங்களா. எல்லாருக்குமே இனிஷியல் போட்டு கொடுக்கல, உங்களுக்கு மட்டும் இல்லை. 2022 டெட்டு பேப்பர் 1 பாஸ் பண்ண யாருக்குமே வந்து அந்த சர்டிஃபிகேட்டில் வந்து இனிஷியல் வந்திருக்காது. இப்போ அந்த உங்களுக்கு சிவி லிஸ்ட்டில் கூட வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் இனிஷியல். அதனால் அதை வந்து நீங்கள் பார்க்க வேணாம். நீங்கள் வந்து நார்மலாக உங்கள் பேர் எழுதி கடைசியில் இனிஷியல் போட்டுக்குங்க, சரிங்களா. 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். நிரந்தர முகவரி அஞ்சல் குறியீட்டு எண்ணுடன் விண்ணப்பத்தில் குறிப்பிட்டுள்ளபடி நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது என்ன அட்ரஸ் கொடுத்தீங்களோ அதை அப்படியே எழுதிக்கலாம். இதில் வந்து நான் மாறிட்டேன், வேறு அட்ரஸை போயிட்டேன், அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. ஜஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன கம்யூனிகேஷன் கொடுத்தீங்க அந்த அட்ரஸ் அப்ளிகேஷன் போடும்போது கொடுத்ததையே அப்படியே டோர் நம்பரோடு எழுதிக்கிங்க போதும். இது வந்து ஒன்றும் இது வந்து நீங்கள் அப்போ மாறிட்டோம் இப்போ வேறு இடத்துல இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் அப்ளிகேஷன் என்ன கொடுத்தீங்களோ அதே அட்ரஸ் அப்படியே பார்த்து டோர் நம்பரோடு ஆரம்பிக்கணும். இப்போ 58 சவுத் ஸ்ட்ரீட் உங்கள் ஊர், உங்கள் போஸ்ட்டு, தாலுக்கு, டிஸ்ட்ரிக்கு, பின்கோடு, அவ்வளோதான். அழகாக அந்த கட்டத்துக்குள்ளார சுருக்கி எழுதிக்கலாம், சரிங்களா. அதுக்கு தான் ரஃப்பாக முதல்ல எழுதி பார்த்துடணும். அடுத்து வந்து ஆண் பெண் 3ஆம் பாலினத்தவரில் வந்து நீங்கள் வந்து ஆணாக இருந்தால் மேல்னு எழுதுங்க, ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் எதுவோ அதை வந்து நீங்கள் அதில் குறிப்பிட்டு எழுதிக்கணும். தந்தையின் பெயர் அப்படின்னா நீங்கள் உங்கள் தந்தையின் பெயரை வந்து எல்லாமே ஆங்கிலத்திலே ஃபில் பண்ணிக்கிங்க, சரிங்களா. தந்தையின் பெயரை வந்து இதில் எழுதுங்க. அதுக்கு இனிஷியல் போடணுங்கிற அவசியம் கிடையாது, நீங்கள் போட்டாலும் தப்பு கிடையாது, சரிங்களா. தந்தையின் பெயர் வந்து நீங்கள் இனிஷியல் போடணுங்கிற அவசியம் இல்லை, இல்லை நார்மலாக நீங்கள் போட்டு எழுதிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. பிறந்த தேதி எஸ்எஸ்எல்சி புத்தகம் மதிப்பெண் பட்டியலின்படி என்ன டேட்டா பர்த்தோ அதை அழகாக எழுதிக்கிங்க. டேட்டு, அப்புறம் ஒரு ஐஃபனு, அப்புறம் மந்த்து, அப்புறம் இயர் வந்து எழுதிக்கிங்க, சரிங்களா. 5/7 அந்த வருஷம் அப்படின்னா அதை அப்படியே தெளிவாக நீங்கள் வந்து எழுதிக்கிங்க. அடுத்து வந்து 6வது காலம் பாருங்கள். இனம் எம்எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம், பிசி, அதர் தென் பிசிஎம் மற்றவைன்னு கொடுத்துருக்காங்க. என்ன நீங்கள் கேட்டகரியோ அதுவுமே நீங்கள் ஆங்கிலத்தில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இப்போ பிசி அப்படின்னா பிசின்னு மட்டும் போட்டால் போதும். அடுத்து இல்லை ஷெட்யூல் காஸ்ட்னா நீங்கள் எஸ்சின்னு மட்டும் போட்டால் போதும், சரிங்களா. அடுத்து கீழே வந்து பாருங்கள், இனம் உட்பிரிவுன்னு கொடுத்துருப்பாங்க. அது வந்து உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் வந்து என்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக கொடுங்க. இது வந்து ஒன்றும் இல்லை தப்பு. இதுவும் நிறைய பேருக்கு வந்து நீங்கள் எதுவும் இதனால் எதுவும் ப்ராப்ளம்லாம் வராது. நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கிறத அப்படியே கொடுத்தா போதும், சரிங்களா. உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் என்ன உட்பிரிவு, அதாவது
தந்தை பெயரில் வாங்கியிருக்கக்கூடிய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை மட்டும் என்ட்ரு பண்ணுங்கள். நீங்கள் இப்போ அப்லோடு பண்ணக்குள்ளே மாற்றி பண்ணியிருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ ஃபாதர் நேமில் வாங்கியிருக்கக்கூடிய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை கரெக்டாக கொடுத்து அதில் உட்பிரிவு என்ன இருக்கோ அதை உட்பிரிவை வந்து கரெக்டாக அதில் பார்த்து எழுதுங்க. அடுத்தது, இனச்சான்றிதழில் விண்ணப்பதாரரின் பெயருடன் தந்தை அல்லது தாய் அல்லது கணவரின் பெயர் உள்ளதா? ஆம் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஆம்னு நீங்கள் வந்து இருக்கும் கண்டிப்பாக. அதில் வந்து நீங்கள் என்ன இப்போ தந்தை பெயரில் தான் வாங்கியிருக்கீங்கன்னா அப்படியே தந்தையில் வந்து ஒரு டிக் அடிச்சிருங்க. அடிச்சுட்டு இந்த கட்டத்தில் இங்கே பாருங்கள், தந்தை பெயரை வந்து இந்த கட்டத்துக்குள்ளார எழுதணும். சரிங்களா? யார் பேரில் வாங்கியிருக்கீங்களோ இப்போ மோஸ்ட்லி எல்லாம் தந்தை பெயர் தான். இப்போ தந்தையில் டிக் அடிச்சுட்டு இதில் வந்து அழகாக அவங்க தந்தையோட பெயர் வந்து எழுதினா போதும். சரிங்களா? இல்லை ஒரு சிலர் இங்கே கூட எழுதியிருப்பாங்க போன முறை. அதனால் அது எங்கே வேணாலும் எழுதினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் இந்த கட்டத்துக்குள்ளாரையே நீங்கள் வந்து எழுதிடுங்க. தந்தை பெயரை டிக் அடிச்சுட்டு அவங்க பெயரை வந்து இங்கே எழுதிடணும். அடுத்தது, இனச்சான்றிதழ் அளித்துள்ள வருவாய்த்துறை அலுவலரின் பதவி மற்றும் அலுவலக முகவரி விவரம். இதுவும் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் உங்களுக்கு யார் அந்த சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ணாங்க அப்படிங்கிறது இருக்கும். இப்போ ஹெட் குவார்ட்டர்ஸ் டெபுட்டி தாசில்தார் அந்த ஊர் பேர் போட்டிருப்பாங்க. அப்படியே நீங்கள் ஃபுல்லாக எழுதிக்கணும். சரிங்களா? உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் யார் கொடுத்துருக்காங்களோ அந்த டெசிக்னேஷனை வந்து மறக்காமல் கரெக்டாக எழுதுங்க. அடுத்து, இனச்சான்றிதழின் வரிசை எண் மற்றும் வழங்கப்பட்ட தேதி. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து வரிசை எண் அட்டையாக வச்சுருந்தீங்கன்னா அந்த ரெட் கலரில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்போவும் அதான் கொடுத்துருப்பீங்க. அந்த நம்பர் மட்டும் எழுதிங்க. தேதின்னா அதிலே ஒரு டேட்டு கீழே இருக்கும், இல்லை மேலே நீங்கள் எந்த இதோ கொடுத்துருப்பீங்க அதை எழுதிக்கலாம். இல்லை டிஜிட்டலி இப்போ இந்த பேப்பர் வடிவில் இருக்கக்கூடிய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னால் அதில் நம்பர் கொஞ்சம் அதிகமாக வரும். அதை வந்து நீங்கள் எழுதிக்கணும். அந்த நம்பர் டிஎன் போட்டு ஒரு நம்பர் வரும், அதை இந்த இதில் எழுதிக்கிட்டு அதுக்கு வழங்கப்பட்ட தேதி அதிலே கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் எழுதிக்கலாம். சரிங்களா? அதில் நம்பர் வந்து பார்த்துட்டு எந்த டேட்டில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சு அழகாக எழுதிடலாம். அடுத்து வந்து பாருங்கள், கல்வி தகுதி இந்த பயின்ற வருடம்லாம் இருக்குது பாருங்கள். முதல்ல எஸ்எஸ்எல்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுலையுமே இந்த டேட் ஆஃப் இஷ்யூன்னு கீழே இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு இதில் வந்து டேட் ஆஃப் இஷ்யூ அப்படின்னா என்னென்னா எந்த டேட்டில் உங்களுக்கு இஷ்யூ பண்ணியிருக்காங்களோ அந்த டேட்டை வந்து அந்த மார்க் ஷீட்டில் இருக்கும், இல்லை அந்த இதில் உங்களுக்கு வந்து டிகிரி சர்டிஃபிகேட்டில் கூட இருக்கும். இப்போ 10th மார்க் ஷீட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு டேட் ஆஃப் இந்த கீழே வந்து ஒரு டேட்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன், 14/5/2006 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து சும்மா சுருக்கமாக இந்த 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 டேட் ஆஃப் இஷ்யூக்கு பக்கத்தில் சும்மா சுருக்கமாக அப்படியே எழுதிருங்க. சரிங்களா? சின்னதாக எழுதினா போதும். இப்போ நீங்கள் 10th வந்து எந்த வருஷம் வந்து படிச்சிருப்பீங்க? இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் 2004 10th முடிச்சேன்னு வச்சுப்போம். உதாரணத்துக்கு தான் நான் சொல்கிறேன். 2004 முடித்தேன்னா நான் எப்படி எழுதுவேன்? 2003 to 2004 2003 to 2004ன்னு எழுதுவேன். சரிங்களா? எழுதிட்டேன்னா மோட் ஆஃப் ஸ்டடி என்ன, ரெகுலராக ப்ரைவேட்டாங்கிறத அழகாக இங்கிலீஷில் வந்து நீங்கள் ரெகுலர்னா REG ரெகுலர், ப்ரைவேட்னா ப்ரைவேட்டுன்னு எழுதிக்கலாம். தேர்ச்சி பெற்ற மாதம் ஆண்டு அதில் வந்து உங்களுடைய மார்க் ஷீட்டில் கொடுத்துருப்பாங்க, மார்ச் 2004ன்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை விருப்பப்பட்டு எழுதினாலும் சரிதான். ஏன்னா மார்க் ஷீட்டில் இருக்கிறதே எழுதிக்கிங்க, மார்ச் 2006 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதே எழுதிக்கலாம். இல்லை ரிசல்ட் வந்த மாதம் தான் நீங்கள் போடுவீங்கனாலும் அதுவும் ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா எல்லாத்தையுமே ஏற்றுப்பாங்க. இதெல்லாம் வந்து அங்கே ஒரு ப்ராப்ளமே ஆகாது. ஏன்னா நிறைய பேர் அதுக்குள்ளே ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க. தேர்ச்சி பெற்ற மாதம் மற்றும் ஆண்டில் வந்து இல்லை நாங்கள் அப்பியர் ஆனது தானே மார்ச் மாதம் அப்படின்னு சொல்லுவீங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் மார்ச் 2004ன்னு போட்டாலும் சரி தான், இல்லை மே 2004ன்னு போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரே இதை ஃபாலோ பண்ணிக்கிங்க. அடுத்தது, தேர்வு வாரியம், எக்ஸாமினேஷன் போர்டு ஆர் யூனிவர்சிட்டின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன செய்யலாம்? இப்போ எக்ஸாமினேஷன் போர்டை பொறுத்த வரைக்கும் 10th வந்து ஸ்டேட் போர்டுன்னு எழுதினாலும் தப்பு இல்லை தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு அது மட்டும் அப்படி எழுதினாலும் ஒன்றும் இல்லை. இதை பாருங்கள், தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு அவ்வளவுதான். இல்லை வெறும் ஸ்டேட் போர்டுன்னு எழுதினாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் வந்து வேணால் எழுதிக்கிங்க, தமிழ்நாடு அப்புறம் ஸ்டேட் போர்டு அவ்வளோதான். அதிலே சுருக்கமாக எழுதிக்கலாம். இல்லை வெறும் ஸ்டேட் போர்டு எழுதினாலும் பிரச்சனை இல்லை. முக்கிய பாடம் வந்து 10th எதுவும் கிடையாது, ஒரு ஐஃபன் மட்டும் போட்டுருங்க போதும். பயிற்று மொழி வந்து தமிழ். பர்சன்டேஜ் வந்து எவ்வளவோ, இப்போ 5 பாடங்களுக்கும் கூட்டி 5 வகுத்து உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் போட்டுருவீங்க. இதேமாரி தான் +2க்குமே. +2க்கு வந்து எப்படின்னா பாருங்கள், இப்போ நீங்கள் 2004 10th முடிச்சிருக்கீங்கன்னா 12th எப்படி வரும்? 2004 to 2006 2004 to 2006
10th முடிச்சிருப்பீங்க 2004. இப்போ +2 வந்து 2004 to 2006ன்னு போடணும். நீங்கள் வந்து அந்த ஒரு வருஷத்தை மட்டும் போடக்கூடாது. 2005 to 6ன்னு போடக்கூடாது. 2004 to 2006ன்னு போட போகிறீங்க. அதே போல் ரெகுலர் அதுக்கும் வந்து மார்ச் 2006 இல்லை மே 2006. இங்கே வந்து தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு முக்கிய பாடம் வந்து அதுவுமே போடலைன்னாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. இல்லை போன டைம் வந்து ஹெல்ப்லைனில் கேட்கக்குள்ள என்ன சொன்னாங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து மேக்ஸ் பயாலஜி அப்படின்னா அதை ஷார்ட்டாக எழுதுங்க, பயோ மேக்ஸ்ன்னு எழுதுங்க, இல்லை பியூர் சயின்ஸுன்னு எழுதுங்க, இல்லை காமர்ஸ்ன்னு எழுதுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து பெரிய விஷயமே கிடையாது. நீங்கள் அதை விட்டுட்டு போனால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் வந்து முதன்மை பாடலாம் எதுவும் கிடையாது. அதனால் இதிலலாம் நீங்கள் எதுவுமே செய்ய வேணாம். பயிற்று மொழியில் வந்து தமிழ்னு எழுதிட்டு நம்ம +2வில் வந்து உங்களுக்கு நீங்கள் படிக்கையில் எந்த போர்டில் படிச்சிங்களோ அங்கே வந்து எவ்வளோ பாடம் இருந்ததோ கூட்டி அந்த பாடத்தில் வகுத்து பர்சன்டேஜ் வந்து எழுதிருங்க. அதில் பர்சன்டேஜ் சிம்பிள்லாம் போட தேவையில்லை. இப்போ 10th வந்து ஒரு 85னா வெறும் 85 மட்டும் போட்டால் போதும். அங்கே வந்து இந்த பர்சன்டேஜ் சதவிகிதம் வந்து எழுதணும்னு அவசியம் இல்லை. அதெல்லாம் மேலேயே இருக்குது. அதனால் வெறும் நம்பர் மட்டும் எழுதுங்க போதும். 85னா 85 மட்டும் போட்டால் போதும். அடுத்தது நீங்கள் என்ன எழுதுவீங்க? எல்லாத்துலேயுமே பாருங்கள், இங்கே இந்த டேட் ஆஃப் இஷ்யூ அப்படிங்கிறது உங்களுடைய மதிப்பெண் பட்டியலில் வந்து ஒரு இஷ்யூ பண்ண டேட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஏதோ ஒரு டேட், அதை வந்து நீங்கள் பார்த்து எழுதிக்கிங்க. உங்கள் மார்க் ஷீட்டில் பார்த்தாலே தெரியும், கீழே இருக்கும் பாட்டமில். அதை வேணால் நாளைக்கு வந்து நான் சொல்லக்குள்ளே நீங்கள் பார்த்துக்கலாம். இங்கே டேட் ஆஃப் இஷ்யூ எழுதிட்டு அதே போல் டீச்சர் ட்ரைனிங் அப்படி தான். நீங்கள் உதாரணத்துக்கு நான் எல்லாமே ஒரு சாம்பிளுக்கு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். 2010 to 2012 2 வருஷம் நான் படித்தேன்னு வச்சுப்போம். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். 2010 to 2000 இங்கே எழுதக்கூடாது. அடுத்து 2வது தொடக்க கல்வியியல் பட்டயம், அது 3வதில் இங்கே எழுதும்போது 2010 to 2012ன்னு எழுத போகிறோம். ரெகுலராக ப்ரைவேட்டாக ரெகுலர்னு போட போகிறேன். அதன் பிறகு தேர்ச்சி பெற்ற மாதம் ஆண்டு, அதுலேயும் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து எப்போ அதில் கொடுத்துருப்பாங்க, அதில் தெரியும் உங்களுக்கு. இந்த மாதம் இந்த செகண்ட் இயரில் வந்து எப்போ எக்ஸாம் அந்த இதை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து தேர்வு வாரியம் அப்படிங்கிறதுக்கு தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு தான் வரும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டிப்ளமோ இன் டீச்சர் எஜுகேஷன் வந்து அந்த நீங்கள் டிகிரி சர்டிஃபிகேட்டில் பார்த்தாலும் சரி, இல்லை மதிப்பெண் பட்டியலில் பார்த்தாலுமே அவங்க வழங்கப்பட்டது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ நீங்கள் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் போர்டுன்னு போட்டாலே போதுமானது. சரிங்களா? தமிழ்நாடு ஸ்டேட் போர்டுன்னு எழுதிக்கிங்க. முக்கிய பாடம் வந்து இப்போ நாங்கள் வந்து இப்போ பிஎட் அப்படின்னா வெறும் நார்மலாக எஜுகேஷன் மட்டும் எழுதுவோம். இல்லை ஸ்பெஷல் எஜுகேஷன் எழுதுவாங்க. நீங்கள் வந்து அது என்ன அப்படிங்கிறத விட்டுருங்க, ஒன்றும் பரவாயில்ல. அது ஒன்றும் எழுதலைனாலும் ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா முதன்மை பாடம் அப்படிங்கிறது நார்மலாக எஜுகேஷன் தான் வந்து அந்த டைம் போடும். இதெல்லாம் வந்து பெரிய இஷ்யூ கிடையாது. அதனால் நீங்கள் நார்மலாக வந்து அதில் என்ன வேணாலும் எழுதிக்கலாம். நீங்கள் இப்போ டிப்ளமோ எஜுகேஷன் அப்படி கூட எழுதிக்கலாம், ஒன்றும் இல்லை. நார்மலாக வந்து எஜுகேஷன் தான் போட்டாலே போதுமானது. அதில் வந்து பயிற்று மொழி அப்படிங்கிறத வந்து நீங்கள் என்ன மீடியமோ அதை வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு தமிழ்னா தமிழ், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ்னு போட்டு தேர்ச்சி சதவீதம் மொத்தமாக எத்தனை பாடங்கள் இருக்கும் எல்லாத்தையும் கூட்டி 10 பாடம் இருந்ததுன்னா 10 பாடத்தையும் கூட்டி 10ஆல் வகுத்து பர்சன்டேஜ் வந்து எழுதிருங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் வேறு எதுவும் ஃபில் பண்ண தேவையில்லை. நிறைய பேர் கேட்டாங்க, நாங்கள் வந்து டிடிஎட் முடிச்சிருக்கோம், எம்எஸ்சி பிஎட் எம்ஃபில் எம்எட்லாம் முடிச்சிருக்கோம்னா வேறு எதுவுமே இங்கே எழுதவும் கூடாது, அங்கே நீங்கள் எடுத்துகிட்டும் போகக்கூடாது. அங்கே போய் எதுவுமே இதில் இல்லாமல் ஒரு சர்டிஃபிகேட் கூட உங்களை எக்ஸ்ட்ரா கேட்க மாட்டாங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா என்ன படிச்சிருந்தாலும் அதெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது. சரிங்களா? நீங்கள் வந்து ஒரு டிடிஎட் குவாலிஃபிகேஷன் வச்சு எழுதுனீங்க அப்படின்னா டிடிஎடோட போதும். அவ்வளோதான். நீங்கள் பிஏ பிஎட் எம்ஏ எம்ஃபில் எம்எட் அதெல்லாம் வந்து எதுவுமே தேவையில்லை. அதில் எதுவும் இங்கே மென்ஷன் பண்ணக்கூடாது. மீதி எல்லாம் அப்படியே பிளாங்காக விட்டுறீங்க. சரிங்களா? உங்களுக்கு தேவையானது 10th 12th டிடிஎட்னா அதில் மட்டும்தான் ஃபில் பண்ணிவிட்டு மற்றதில் எதுவுமே ஒன்றும் செய்ய வேணாம். ஒரு ஐஃபன் மட்டும் போட்டுட்டிங்கன்னா போதுமானது எல்லா கட்டத்துலேயும். சும்மா இல்லை எதுவுமே வேணாம், அப்படியே நார்மலாக பிளாங்காக இருக்கட்டும். அடுத்தது பாருங்கள், தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு சான்றிதழ் தாள் 1 டிஎன் டெட் பதிவெண் ரெஜிஸ்டர் நம்பர், டெட் ரெஜிஸ்டர் நம்பர். இப்போ நான் உதாரணத்துக்கு நான் வந்து 13ல் பாஸ் பண்ணேன் அப்படின்னா 13 டெட் அப்படின்னு போட்டு ஏதோ ஒரு நம்பர்லாம் கொடுத்துருப்பாங்க. அது வந்து அழகாக நீங்கள் வந்து இதில் ஃபுல்லாக இங்கே கீழே கூட எழுதிக்கலாம். ஏன்னா இதில் இடம் பத்தலைன்னா கூட இங்கே பாருங்கள், அப்படியே கீழே அழகாக இதில் வந்து அந்த நம்பர் ஃபுல்லாக எழுதிக்கிங்க.
தேர்ச்சி மதிப்பெண் நீங்கள் வந்து அப்போ எத்தனை மார்க் எடுத்தீங்கன்னா, நான் வந்து 2013 92 மார்க் எடுத்ததுனால நான் 92ன்னு வந்து போட்டு காட்டுறேன். சரிங்களா? 92 அப்படின்னு போட்டுருங்க. எவ்வளோ மார்க்கோ இந்த இடத்துல எழுதிடுங்க. அடுத்து வந்து தேர்ச்சி பெற்ற மாதம், ஆண்டு. அதுவுமே உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட்டு டெட் பாஸ் சர்டிஃபிகேட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாதம் ஆகஸ்ட் 2013 நடைபெற்ற தேர்வில் அப்படி இல்லை ஏதோ ஒரு ஆகஸ்ட் 2013 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் வந்து இப்போ மார்ச், சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன், மார்ச் 2013னா அதில் இருக்கிற மாதிரி மார்ச் 2013 அப்படின்னு நம்ம எழுதிக்கிட்டால் போதுமானது. சரிங்களா? அதே போல் விருப்ப மொழி பாடம் நீங்கள் வந்து தமிழ் தான். தமிழ். சான்றிதழ் வழங்கப்பட்ட தேதி அப்படின்னா அதிலே உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் வழங்கப்பட்ட தேதின்னு தெளிவாக மென்ஷன் பண்ணியே கொடுத்துருப்பாங்க. அந்த தேதியை கரெக்டாக இதுக்கு நேராக எழுதிக்கிட்டால் போதும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், இணைப்பாடம். ஈக்குவலன்ஸ் வந்து உங்களுக்கு அப்ளிகபிளாக இருக்கா இல்லைன்னா ஒன்றும் செய்ய வேணாம். அப்படியே நீங்கள் ஒரு ஐஃபன் மட்டும் போட்டால் போதும். இல்லை நில் அப்படின்லாம் ஒன்றும் போடணும் அவசியம் இல்லை. நார்மலாக ஒரு ஐஃபன் மட்டும் போட்டால் போதும். தாய்மொழி அது என்னவோ நீங்கள் இப்போதைக்கு எல்லாருமே தமிழுக்கு தான் வந்து நம்மளுக்கு வந்து எல்லா ப்ராசஸும் பண்ணுறாங்க. தமிழ்னு எழுதிக்கிங்க. பள்ளியில் பகுதி 1 படித்த மொழி வந்து தமிழ்னு எழுதிக்கிங்க. தமிழ்னா நீங்கள் அது மற்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா, தமிழ் வழியில் படித்ததற்கான முன்னுரிமை கோருகின்றீர்களா அப்படின்னு இருக்கும். நீங்கள் ஆமா இல்லையா? ஆம், இல்லைன்னா இல்லை. ஆம் அப்படின்னு கேட்டால் அதிகாரம் பெற்ற அலுவலரிடம் சான்றிதழ் பெறப்பட்டதா, ரெண்டுலேயும் ஆம்னு போட போகிறீங்க. இல்லை அப்படின்னு நீங்கள் மேலே கொடுத்துட்டாலே கீழே வந்து ஒரு டேஷ் போட்டாலே போதும். ஆம்னு கொடுத்தா தானே நீங்கள் அடுத்த கேள்விக்கே போகிறீங்க. இல்லைன்னா இங்கேயும் இல்லைன்னு எழுதினாலும் தப்பு இல்லை. இல்லை அதெல்லாம் வேணாம். இங்கே இல்லைன்னு போட்டுட்டாலே ஆம்னா தானே உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அதனால் ஆம்னு போட்டுட்டு ஒரு ஐஃபன் மட்டும் போட்டால் போதுமானது. இல்லைன்னு போட்டுட்டு ஒரு ஐஃபன் போட்டால் போதும். ஆம்னா இங்கேயும் ஆமாம், நீங்கள் சர்டிஃபிகேட்டும் வாங்கியிருக்கீங்கன்னு தான் அர்த்தம். அடுத்து, மாற்றுத்திறனாளிகளுக்கான முன்னுரிமை கோருகின்றீர்களா? இல்லாதவங்க இல்லைன்னு போடுங்க. இல்லை நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இருக்குன்னா ஆம்னு போடுங்க. ஆம்னு கொடுத்தீங்கன்னா சான்றிதழ் விவரம் மற்றும் வழங்கிய அலுவலரின் பதவி மற்றும் அலுவலக முகவரி அது உங்களுக்கான அந்த சர்டிஃபிகேட்டில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அந்த டீட்டெயில் வந்து ஃபுல்லாக அழகாக இப்போ நம்ம விட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் சொன்னால ஹெட் குவார்ட்டர்ஸ் டெபுட்டி தாசில்தார் அந்த ஊர் பேர் அதே மாதிரி உங்களுக்கு யார் கொடுத்தாங்களோ அவங்களுடைய அட்ரஸ் வந்து கரெக்டாக அது ஃபுல்லாகவே அந்த கட்டத்தில் எழுதுங்க. ஆம்னு கொடுத்தா, இல்லைன்னு போட்டுட்டிங்கன்னா ஒரு ஐஃபன் மட்டும் போட்டால் போதும். அடுத்து, மாற்றுத்திறனாளி வகை எத்தனை பர்சன்டேஜ் அது வந்து நீங்கள் என்ன வகைன்னு எழுதிட்டு சதவீதத்தோடு சேர்த்து எழுதணும். இதெல்லாம் வந்து ஆம்னு கொடுக்குறவங்களுக்கு தான் சொல்கிறேன். இல்லைன்னு போட்டுட்டிங்கன்னா இல்லைன்னு போட்டிங்கன்னா அடுத்த ரெண்டுலேயும் டேஷ் போட்டுடலாம். அடுத்து, ஆதரவற்ற விதவிக்கான முன்னுரிமை கோருகின்றீர்களா? அது இல்லைன்னு போட்டுட்டிங்கன்னா மற்றது டேஷு. இல்லை ஆம்னு போட்டிங்கன்னா அதுக்கான விவரம் வந்து இங்கே எழுதிக்க வேண்டியதான். அதே போல் முன்னாள் இராணுவ வீரருக்கான முன்னுரிமை கோருகிறீர்களா? ஆம்னா ஆம்னு கொடுத்துட்டு அதனுடைய விவரம் எழுத போகிறீங்க. இல்லைன்னா இல்லைன்னு போட்டுட்டு மற்ற எல்லாம் டேஷ் போட போகிறோம். தாங்கள் அரசு துறையில் வேறு எங்கும் பணிபுரிபவரா? அதை அந்த என்ஓசி வாங்கணும்னு சொன்னோம் தெரியுங்களா? அப்படின்னா ஆம்னா ஆம் போட்டு என்ஓசி வாங்கி யார் உங்களுக்கு கொடுத்தாங்களோ அந்த விவரத்தை எழுத போகிறீங்க. இல்லைன்னா இல்லைன்னு போட்டு ஐஃபனை போட போகிறோம். அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மீது ஏதேனும் வழக்கு தொடுத்துள்ளீரா? ஆமாம் இல்லையா? இல்லைன்னு போட்டுட்டிங்கன்னா போதும். இல்லை ஆம்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த நம்பரோட அழகாக எழுதிடுங்க. ஒன்றும் தப்பு கிடையாது. சரிங்களா? இல்லைன்னு போட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. ஆம்னு போட்டிங்கன்னா அதோட விவரத்தை வந்து கேஸ் நம்பரோடு எழுதிடுங்க. தங்கள் மீது வழக்கு ஏதேனும் தொடுக்கப்பட்டுள்ளா அல்லது நிலுவையில் உள்ளதா? ஆமாம் இல்லையா? சப்போஸ் உங்கள் மேலே ஏதாவது கிரிமினல் கேஸ் இருந்ததுன்னா இல்லை வழக்கு இருந்தால் ஆம்னு கொடுத்துட்டு அந்த நம்பர் எழுதுங்க. இல்லைன்னா இல்லைன்னு போட்டால் போதும். அவ்வளோதான். இதெல்லாம் வந்து நீங்கள் எதுவுமே செய்ய வேணாம். அடுத்து கடைசியாக பாருங்கள், மேலே என்னால் அளிக்கப்பட்டுள்ள விவரங்கள் அனைத்தும் வரிசை எண் 1லேருந்து 20 வரைக்கும் உண்மை என சான்றுரைக்கின்றேன். மேலே குறிப்பிட்டுள்ள விவரங்கள் பொய்யானவை அல்லது தவறானவை என எந்த நிலையில் கண்டறியப்பட்டாலும் என்னுடைய பணி நாடுனர் உரிமை மற்றும் நியமனத்தை ரத்து செய்யும் முழு உரிமை ஆசிரியர் தேர்வாரியத்திற்கு உண்டு என்பதனை நான் நன்கு அறிவேன். அழைப்பு கடிதத்தில் குறிப்பிட்டுள்ள அனைத்து சான்றிதழ்கள் மற்றும் ஆவணங்களையும் சான்றிதழ் சரிபார்ப்பு நாளன்று சமர்ப்பிக்க இயலவில்லை எனில் என்னுடைய தெரிவு நிராகரிக்கப்படும் என்பதை நான் நன்கு அறிவேன். முக்கிய குறிப்பு:
இப்படிவத்தினை பூர்த்தி செய்யும்போது எக்காரணம் கொண்டும் அடித்தல், திருத்துதல், ஒயிட்னர் கொண்டு அடித்தல் போன்றவை செய்யக்கூடாது. தேவை ஏற்படின் இணையதளத்தில் புதிய படிவத்தை பதிவிறக்கம் டவுன்லோட் செய்து பயன்படுத்தவும். இடம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இடம் வந்து சென்னை அப்படின்னா சென்னைன்னு போட்டுருங்க. தேதி வந்து உங்களுக்கு கலந்தாய்வு என்னைக்கோ அன்றைக்கி போட வேண்டியதான். 12/5/2025 போட்டு உங்கள் சைன் போட்டுருங்க. இங்கே வந்து இங்கே டேட்டே போட்டுடலாம். உங்களுக்கு சிவி டேட் அன்னைக்கோ அதை அப்படியே எழுதிக்கலாம். 12/5 போட்டால் போதும். ஏன்னா வருஷம் அவங்களே கொடுத்துட்டாங்க. இது வந்து எதுக்குன்னா நீங்கள் வந்து ஒரிஜினல்லாம் கொடுத்து அவங்க செக் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் உங்ககிட்டே கொடுத்துருவாங்க அந்த ஒரிஜினல்ஸ்லாம். ஓகே நான் வாங்கிக்கிட்டேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் கையெழுத்து போட்டு தேதியோடு கையெழுத்து போடணும். சரிங்களா? அது அங்கே சொல்லுவாங்க. சைன் போட்டுட்டு டேட் இப்போ 12ஆம் தேதி உங்களுக்கு சிவி நடக்குதுன்னா 12/5/2025 அப்படின்னு போட்டால் போதும். கையெழுத்தை வந்து தமிழில் போடுறதா இங்கிலீஷில் போடுறதான் டவுட்னா ஒன்றும் கிடையாது. நீங்கள் வேலைக்கு வந்து ஜாயின் பண்ண பிறகு அதுக்கு பிறகு தமிழில் மட்டும்தான் நம்ம கையெழுத்து பயன்படுத்தணும். அதனால் நீங்கள் இப்போ அப்ளிகேஷன் அப்போ என்ன பயன்படுத்துகிறீங்களோ அதே வடிவத்தில் ஆங்கில வடிவத்தில் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். இல்லை வேறு உங்கள் விருப்பம் எது வேணாலும் செஞ்சுக்கலாம். இவ்வளோ தான் வந்து நமக்கு அனெக்சர் 1. அனெக்சர் 2 பொறுத்த வரைக்கும் செகண்டரி கிரேட் டீச்சர் மீடியம் வந்து தமிழ்னு எழுதிக்கிங்க. சிவி நம்பர் வந்து இதில் நமக்கு 3 கட்டம் கொடுத்துருக்காங்க. அதை நாளைக்கு நான் உங்களுக்கு ஃபில் பண்ணக்குள்ளே தெளிவாக சொல்கிறேன். அதில் எழுதிக்கணும். நான் நாளைக்கு காலையில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். டேட்டு வந்து இப்போ 12னா 12/5/2012 மட்டும் போட்டால் போதும். ரோல் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர்லாம் அதில் கரெக்டாக ஒவ்வொரு கட்டத்துலையும் ஒரு நம்பர் எழுதினா போதும். அது எல்லாமே கால் லெட்டரில் இருக்குது. நேம் ஆஃப் த கேண்டிடேட் வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல் 10th மார்க் ஷீட்டில் உள்ளபடி எழுதுங்க. இங்கே ஸ்பெசிமென் சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் அப்படின்னா உங்கள் கையெழுத்து வந்து மூணு இதுலேயும் ஒரே மாதிரி சேமாக இருக்கிற மாதிரி போட்டுருங்க. சிக்னேச்சர் அட்டஸ்டட் பை ஏ கெசட்டட் ஆஃபீஸர் வித் நேம் அண்ட் டெசிக்னேஷன் சீல். என்னென்னா நான் ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருக்கேன். நேம் அண்டு டெசிக்னேஷன் சீல்னால் நேம் இருக்கிற மாதிரி ஒரு சீல். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து இப்போ நீங்கள் யார்கிட்ட வாங்கலான்னு நிறைய பேர் டவுட்டு கேட்பீங்க. நான் தெளிவாக சொல்லிட்டேன். இப்போ நம்ம வந்து ஸ்கூல் சார்ந்து நம்ம ஒரு சிவிக்கு போகிறதால நாங்களாம் வந்து ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு ஹெட் மாஸ்டரை வாங்கிட்டு போனோம். நான் அந்த டைமில் இப்போ உங்களுக்கு நான் அதான் சொல்கிறேன். ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு ஹெட் மாஸ்டரை வாங்கிக்கிங்க, இல்லை ஹை ஸ்கூலுக்கு ஹெட் மாஸ்டரை வாங்கிக்கிங்க, இல்லை பிஜிஎஸ்டண்ட்டை வாங்கிக்கிங்க, இல்லை டாக்டர்கிட்ட வாங்கிக்கிங்க. ஆனால் நீங்கள் இது இல்லாமலும் எக்ஸ்ட்ரா கேட்பீங்க அவங்கள்ட்டலாம் வாங்கலாமான்னு. அது உங்களுடைய விருப்பம். குரூப் ஏ ஆர் குரூப் பிக்குள்ளே அவங்க வராங்களான்னு அவங்கக்கிட்ட கேட்டுட்டு வாங்கி. இல்லைன்னா ஸ்கூலில் வாங்குறது ஒன்றும் பெட்ரு தான் உங்களுக்கு. இப்போ ஸ்கூல்லாம் இப்போ நம்ம லீவ் விட்டாலுமே ஹெச்எம்ஸ் வந்து இருந்துட்டு தான் இருப்பாங்க. அதனால் நீங்கள் ஹெச்எம்கிட்ட வாங்கினாலும் வாங்கிக்கிங்க, இல்லை யாருக்கிட்டாலும் வாங்கிக்கிங்க. உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். குரூப் ஏ ஆர் குரூப் பி ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் வாங்கிக்கிட்டால் போதும். நேம் வந்து சப்போஸ் அவங்க வைக்கிற சீல் இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ வந்து ஹெட் மாஸ்டர் இல்லை தமிழில் கூட வைக்கலாம். அது ஒன்றும் தப்பு இல்லை. எந்த சீல் வேணாலும் வைக்கலாம். இங்கிலீஷ் இருந்தால் இங்கிலீஷை வைக்க சொல்லுங்கள். ஹெட் மாஸ்டர் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அந்த ஊர் பேர் போட்டிருப்பாங்க, டிஸ்ட்ரிக்ட்லாம் இருக்கும். ஆனால் அவங்க நேம் வந்து இருக்காது. அப்படிங்கிற என்ன செய்வாங்க, அவங்களாவே க்ரீனிங்கால் எழுதினா போதும். அவங்களாவே நீங்கள் சொல்லுங்கள், சார் இது மாதிரி வந்து நேம் வித் டெசிக்னேஷன் சீல் இருக்கிறதால உங்கள் நேம் எழுதுங்கனாலே அவங்க வந்து நேம் எழுதிட்டு அதுக்கு மேலே வந்து அவங்களுக்கே தெரியும். நேம் எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் மேலே வந்து சைன் பண்ணிவிடுவாங்க. சரிங்களா? அவங்களாவே அதாவது க்ரீனிங்கால் அவங்க பேர் எழுதிடுவாங்க. அந்த தலைமை ஆசிரியர் அப்படின்னுக்கு மேலேயே அவங்க பேர் வந்து அவங்க க்ரீனிங்கால் எழுதிட்டு தான் அதுக்கு மேலே வந்து அவங்க சைன் பண்ணுவாங்க. அது அவங்களுக்கு தெரியும். நீங்கள் சொல்லுங்கள். இங்கேயும் அப்படி தான். இங்கே வந்து உங்களுடைய ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டுறீங்க. அங்கேயும் இப்படி தான். அவங்களுடைய நேம் வித் டெசிக்னேஷன் சீலோடு இங்கே இருக்கணும். சரிங்களா? சைன் போட்டிருப்பாங்க. அவங்க பேர் இருக்கிறதோட வாங்கினா ஓகே, இல்லைனா அவங்க பேர் எழுதி அங்கே சீல் வச்சுருந்தா போதுமானது. இதுவுமே 2 copies மஸ்ட் பி சப்மிட்டட் அட் த டைம் ஆஃப் சிவி. அதனால தான் சொல்கிறேன், 2 செட்டு ஒரிஜினலாக எழுதி போயிட்டு சைன் வாங்கும்போது 2 ஒரிஜினல் வந்து வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா 1 ஜெராக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? இல்லை 2 கூட ஜெராக்ஸ் பண்ணி வச்சுக்கிங்க. நான் அங்கே வந்து 3 தான் மொத்தம். சரிங்களா? இவ்வளவு தான் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறது. நாளைக்கு நம்ம 10 to 11க்குள்ளார நம்ம சேனலில் ஃபில் பண்ணதை வச்சு ஒரு டெமோ வீடியோ வந்து கண்டிப்பாக காமிப்போம். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கூட டிஆர்பி ஹெல்ப்லைனுக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுங்கள். இதில் வந்து ஒரு பெரிய மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து வராது. சரிங்களா? அனைவருக்கும் மிக்க நன்றி.